வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற வகையில் அவர் செயல்படாமலும், நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டு வரக்கூடிய 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டிற்கு என்ன நான் செய்ய போகின்றேன், என்ன திட்டங்கள் நான் வைத்திருக்கின்றேன், இளைஞர்களுக்கு குறிப்பாக மாணவர்களுக்கெல்லாம் நான் என்ன செய்ய போகின்றேன் என்கின்ற திட்டங்களை எடுத்து கூறாமல், கல்வி வளர்ச்சியில் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே கல்வியில் சிறந்த மாநிலம் தமிழ்நாடு என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகைகளும் போற்றுகின்ற வகையில் கடந்த 5 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் கல்வித்துறை வளர்ச்சி பெற்றது. மகளிர் மேம்பாடு, பல்வேறு துறைகளெல்லாம் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. குறிப்பாக பொருளாதார வளர்ச்சி, இரட்டை இலக்கத்தில் தமிழ்நாடு வளர்ச்சி கண்டது. இதை போன்று செய்திகளை எல்லாம் முதலமைச்சர் அவர்கள் பகிராமல், ஏதோ திராவிட முன்னேற்ற கழகம் தங்களை எதிராக விமர்சிக்கிறது என்ற கருத்தை பதிவு செய்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நாங்கள்லாம் இந்த கருத்துக்களை சொல்வதற்கு என்னவென்று சொன்னால், திட்டங்களை புதிதாக நிறைவேற்றுவதற்கு காலதாமதம் ஏற்பட்டாலும் கூட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. இதுவரை 20 தினங்களுக்குள்ளாக தமிழ்நாட்டில் 26 படுகொலைகள், அதிலும் குறிப்பாக 4 இரட்டை கொலைகள், 17 பாலியல் வன்கொடுமைகள், அதுவும் குழந்தைகளுக்கு எதிராக வன்கொடுமைகள் நடந்திருக்கின்றன. சட்டத்தை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் தேர்தலுக்கு முன்பாக ஆட்சி பொறுப்பேற்றது உங்களுக்காக ஒரு விஜய் மாமா நான் வருகிறேன் என்று தேர்தல் பிரச்சாரத்திலே குறிப்பிட்டு சொன்னார்கள். கோவை மாவட்டத்திலேயே இன்னைக்கு இந்தியாவையே உலுக்கிய அந்த சூலூர் கிராமத்திலே 10 வயது சிறுமிக்கு ஏற்பட்ட கொடுமை, இந்த நிகழ்வு நடந்து 24 மணி நேரம் வரை முதலமைச்சர் அவர்கள் அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவிக்கவோ எந்த விதமான கருத்தும் தெரிவிக்காத நிலையில் கண்டனங்கள் எழுந்த பின்பு சமூக ஊடகங்களின் வாயிலாக ஆறுதல் தெரிவித்து 2 நாட்களுக்கு பின்பாக அந்த குடும்பத்திற்கு தொலைபேசியில் ஆறுதல் தெரிவித்தார்கள். கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.